ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை பல மடங்கு அதிகரிக்கிற முருங்கைக்கீரை இப்போ டெய்லி கிடைக்கிறதில்ல. டெய்லி கிடைச்சாலும் அதை சூப் செஞ்சு குடிக்கிறதுக்கு நிறைய வேலைப்பாடாகும். ஸோ நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஹீமோக்ளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதுக்கு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ஃபேனில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதோட ஈரப்பதம் போகணுங்கிறதுக்காக லைட்டாக சூடான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். சூப்போட டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக மிளகு, சீரகம், வெல்லம் கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைப்படணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், வெல்லம் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, இந்த முருங்கைக்கீரை அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சி வச்சுக்கிறேன். நமக்கு பவுட்ரு இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சூப் செஞ்சுட்டு வடிகட்டி குடிச்சிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நல்ல க்ரீனிஷாக கிடைக்கும். நம்ம டெய்லி காலையில் 1 கப் தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவு கொஞ்சம் வத்தி வந்ததும் ஒரு சல்லடையில் வடிகட்டிக்கலாம். இப்போது டெய்லி முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க கூட இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டா டெய்லி முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான குக்கிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.